Hi traders, this is Navin. Welcome to Tech Trader AJ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஃப்ரைடே பண்ண ட்ரேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி ஏன் அப்டேட் பண்ணலாம்னா அதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்குது, அதையும் சொல்கிறேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் எனக்கு நிறைய என்ட்ரி வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அதெல்லாம் நிறைய ட்ரேட்ஸும் எடுத்துட்டேன் அன்றைக்கி. எனிவே லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு 900 மைனஸில் இருக்கேன் அன்றைக்கி டேயில் ஃபுல்லாக. வந்து ஈவினிங் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 544 அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 20,600 புட்டு ஃபின் நிஃப்டியில் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 111 வாங்கியிருக்கேன். அந்த ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் 2800 சம்திங் மைனஸில் இருக்குது. அப்புறம் அந்த ட்ரேட் செட்டை பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக எந்த இடத்துல என்ட்ரானே அப்படிங்கிற மாதிரி இதில் காமிக்கிற மாதிரி. மேக்ஸிமம் சிமிலராக தான் இருக்கும் பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும். இதிலே கட்டுற மாதிரி என்ட்ரி இந்த இடத்துல எடுத்தேன்ட்டு என்ட்ரி கண்டிலும் காட்டுறேன். அதில் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. 2000 சம்திங் ஆல்ரெடி ப்ராஃபிட் இருந்துச்சு. ஒரு 2600 700 3000 வரைக்கும் ப்ராஃபிட் போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு 3000 சம்திங் ப்ராஃபிட் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வந்து டவுன் சைட் ஃபாலோ இருந்துச்சு. இன்னும் நல்லா பெரிய மொமெண்டம் கிடைக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணேன். கடைசியில் பார்த்தா மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமு. மற்றபடி வந்து ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் ரொம்ப ஃபாலோ ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன். அதனால தான் அந்த ட்ரேடை நான் என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணல. சரி ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து அந்த ட்ரேட் அப்படியே க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால தான் ஃப்ரைடே வீடியோ எதுவும் அப்டேட் பண்ணலை. அதில் காட்டுற பாருங்க. இப்போ ஓவராலாக 900 மைனஸில் இருக்குது. இது வந்து சாட்டர்டே எடுத்தது. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2800 வந்து மைனஸில் காமிக்குது. ஏன் அப்படின்னா வந்து 2000 ப்ராஃபிட் வந்து அன்றைக்கி டெய்லியும் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இது வந்து அந்த ட்ரேடோட பொசிஷன் மட்டும் தான் காமிக்கும். அது மட்டும் தான் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கனால. அதனால் அந்த ஒரு ட்ரேடில் மட்டும் நம்ம 2800 மைனஸில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த ப்ராஃபிட் 2000 தான் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2800 பார்க்கலாம் பாருங்களேன். இதான் அந்த லைவ் ட்ரேடிங்கு. இன்றைக்கி மார்னிங் மண்டே இந்த ட்ரேட் அப்படி நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தீங்களா, ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும்னு சொன்னேன். பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. அந்த ஒரு ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அது வந்து ஒரு சப்போர்ட் லைன். சரி அங்கே வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்லான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிருந்தேன். மார்க்கெட் நல்லா கீழே வந்துச்சு, அதிலே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ ரன்னிங்கில் இருக்கிறது வந்து அந்த 2800 இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து அதில் இருக்க மொமெண்டம் அதுதான் இப்போ கம்மியாக இருக்குது. நான் எல்லா இதுவுமே ஆல்ரெடி செக் பண்ணி வச்சுருந்தேன். யூஎஸ் மார்க்கெட்லாம் கூட நான் வந்து லாஸ்ட் 2 டேஸில் வந்து நான் மார்க்கெட் டேட்டா ஃபுல்லாக செக் பண்ணியிருந்தேன். சாட்டர்டே சண்டே அது யூஎஸ் மார்க்கெட்டுக்கு லீவ் தான். ஆனால் வந்து சாட்டர்டே மார்னிங் 2:15 வரைக்கும் மார்க்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் கூட செக் பண்ண விடிய அதுவே நல்லா பயங்கர ஃபாலில் தான் இருந்துச்சு. அதனால் எனக்கு கம்பல்சரி நல்லாவே தெரியும் நம்ம மார்க்கெட்டு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு. எனவே ட்ரேட் க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது எல்லாமே கூட நான் ரெண்டமாக செக் பண்ணிட்டே தான் ட்ரேட் எடுப்பேன்.
ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஃப்ரைடேவோட மார்க்கெட் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.